ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாய் ஒரு கூட தேவ ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் கர்த்தர் அடியன் கொடுத்த இந்த கிருபைக்காய் நான் சிலாகியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் கூட தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலும் கர்த்தர் நம்மையெல்லாம் இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து குடும்பமாக அப்படியாக நாமும் நமது பிள்ளைகளும் ஆண்டுடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும்படிக்கு இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய குடும்பம் வந்துட்டு தேவனால் கட்டப்பட்டிருக்குது. ஒத்துக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் அது வந்துட்டு தேவனால் கட்டப்பட்ட ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அந்த சங்கீதம் 127, 128 அந்த வசனங்களை பார்த்தோம்னு சொன்னால் அந்த இல்லறம் மற்றும் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த குடும்ப வாழ்க்கை என்பது வந்துட்டு அது ஆண்டவரால் அது வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாகும். ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அப்படியாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், பேரப்பிள்ளைகள், பாட்டி, தாத்தா மற்றும் உற்றார் உறவினர்கள் என்று சொல்லி நாம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் வந்து ஆண்டவர் இந்த குடும்ப வாழ்க்கையை நமக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் பாருங்க, இந்த குடும்பத்திற்கான அந்த பிசாசினுடைய திட்டம் என்னவென்றால், அவன் வந்து எப்பொழுதுமே வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை துயரமாக்குவதும், இல்லைன்னு சொன்னால் மக்களை பிரிப்பதும் அழிப்பதும் தான் வந்துட்டு அவனுடைய நோக்கம் என்று சொல்லி பார்க்கும். நீங்கள் யோவான் 10:10 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்காக வந்தார். ஆனால் சத்துரு நம்மை கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும். பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சத்துருடைய சூழ்ச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பவுமே நம்முடைய குடும்பங்களில் வந்துட்டு அந்த சத்துருடைய சூழ்ச்சிக்கு நம்முடைய குடும்பங்கள் தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நம்ம சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை, அந்த போதனைகளை, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ஒன்றுதான் ஒரே ஒரு வழின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி சத்துருடைய சூழ்ச்சிக்கு நம்ம தப்பித்து நடக்க வேண்டும் என்றால் ஆண்டோடைய வார்த்தை தான் நமக்கு அது ஆலோசனை தர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், அதாவது ஒரு தெய்வீக குடும்பத்தை நாம் எப்படி கட்டுவது, அப்படி இல்லை என்றால் ஒரு தெய்வீக குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்தோம். அதாவது நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியான, நல்ல ஒரு வலுவான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு வழியினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரம் தான் சொல்லி பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம பார்த்தோம், அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய அவங்களை நம்ம அந்த குடும்பத்தை நம்ம உதாரணமாக வைத்து ஒரு தெய்வீக குடும்பம் என்பது அது ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரு தெய்வீக குடும்பம் அது வந்துட்டு ஆண்டவருக்கு சேவை செய்யக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். மாத்திரமல்லாதபடிக்கு ஒரு தெய்வீக குடும்பம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதை தியானித்தோம். அதை தொடர்ந்து இந்த நாளில் இன்றைக்கி நம்ம உலக பிரகாரமாக ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி கட்டியிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கணவன் மனைவிகளுக்கு இடையே உள்ள ஒரு உறவு மற்றும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவுகள் எல்லாம் இதில் உட்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு அங்கே சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி, அதாவது ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த சத்திய வேதாகமம் வந்து ஒரு குடும்பத்தை வந்துட்டு ஒரு கோட்டையாக சித்தரிக்கிறது. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, பிள்ளைகள் அவர்களெல்லாம் வந்து கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் வந்துட்டு அது ஒரு கோட்டைக்குள்ள அது ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, ஒரு கோட்டை என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு எல்லைகள் உண்டு என்று சொல்லி பார்க்கும். அதாவது ஒரு கோட்டைக்கு வந்து எப்பவுமே எல்லை உண்டு. அந்த எல்லையை பாதுகாப்பது என்பது வந்து அதுக்கு உள்ளே வாழக்கூடிய அந்த மக்களுடைய பொறுப்பு என்று சொல்லி பார்க்கும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, நம்முடைய நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கும்படி நம்முடைய நாட்டில் வந்துட்டு அப்படியாக வாயிலில் காவலர்கள் இருப்பார்கள், இல்லைனால் இன்னும் இராணுவம் இருக்கும் மற்றும் உளவுத்துறை என்று சொல்லி அப்படியாக எல்லாருமே ஒன்றிணைந்து தான் வந்துட்டு அந்த ஊடுருவல்காரர்களை நம்ம நாட்டுக்குள்ளாய் நுழைய முடியாதபடிக்கு நம்ம பாதுகாத்து வருகிறோம். அதே போல தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குடும்பமாக நாம் வந்துட்டு ஒரு சுவரை கட்டுவதன் மூலமாக தான் இந்த இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுத்த அந்த குழந்தைகளையும் வந்துட்டு நீங்கள் வந்து பாதுகாக்கிறீர்கள். நம்ம குடும்பமாய் வந்துட்டு சத்துரு நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வராதபடிக்கு நம்ம அந்த கோட்டையை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்.
இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த குடும்பங்களை, குறிப்பாக குடும்பங்களை வந்துட்டு அப்படியாக தாக்குறதுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊடுருவல்காரன் என்று சொல்லி சொன்னான், அவன் தான் சத்துரு என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய. எப்பொழுதுமே சத்துரு தான் வந்துட்டு குடும்பங்களுக்குள்ளாய் உட்புகுந்து பிரச்சனைகளை, குழப்பங்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏதாவது பிரச்சனை, போராட்டங்களை கொண்டு வர பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதில் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே வந்துட்டு நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் ஒன்றாக வந்துட்டு நாம் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படினால அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் வந்துட்டு ஒவ்வொருவருமே வந்துட்டு கர்த்தர் ஒரு பாத்திரமாய் வணைந்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம குடும்பமாக இணைந்து தான் வந்துட்டு அந்த குடும்பத்தை நம்ம பாதுகாக்க முடியும்னு சொல்லி பார்க்க. அதாவது ஆண்டவர் நமக்கு அந்த குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த பாத்திரங்களை நாம் சரியாக நம்ம நிறைவேற்றும் பொழுது தான், ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்க அந்த பாத்திரங்களை நாம் சரியாக நிறைவேற்றும் பொழுது தான் நம்முடைய குடும்பம் வந்துட்டு அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாகவும் அது ஒரு பாதுகாப்போடு கூட இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவர் வந்துட்டு கொடுத்துருக்க அந்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்க அந்த பொறுப்புகள் என்னவென்று சொல்லி நாம் அதை அறிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு உண்டான ஆண்டோடைய திட்டம் என்னவென்று சொல்லி பார்ப்பீர்கள்னு சொன்னால், அதாவது ஒரு தெய்வீக குடும்பம் என்பது அது எப்பொழுதுமே வந்துட்டு அந்த ஆண்டோடைய கொடுத்த அந்த பொறுப்புகளை அது நிறைவேற்றுகிற ஒரு குடும்பமாக இருக்குன்னு சொல்லி பார்க்க. காட்லி ஃபேமிலி ஃபுல்ஃபில் இட்ஸ் காட்ஸ் கிவன் ரோல். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒவ்வொரு அந்த பாத்திரத்தை, அந்த பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்க. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஆபிரகாம் குடும்பத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அங்கே ஆபிரகாம் ஆதியாகமம் 18:19 அங்கே பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற இடத்துக்கு வாசிங்க. ஆதியாகமம் ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுவான்னு சொல்லி சொல்றதை பார்க்க. பாருங்க, இங்க ஆபிரகாமை ஆண்டவர் வந்துட்டு ஆபிரகாமை பற்றி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே வந்துட்டு ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும்னால் ஆபிரகாம் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளையும் அந்த குடும்பத்தாரை, அதாவது அவனுடைய மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள், மாமனார், மாமியார், அவர்களெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட பிரகாரமாக அவர்கள் எல்லாம் நடத்துவதற்கு அவர் ஒரு முதன்மை பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த கொடுத்திருக்கிற அந்த கதாபாத்திரங்கள், அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம திறம்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை அப்படியாக நேர்த்தியாக நடத்துவதில் அவர் நல்ல ஒரு தந்தையாகவும் ஒரு பொறுப்புடையவராகவும் இருக்கிறதுக்கு நம்ம அங்கே பார்க்க முடியும். ஆனால் அப்படினால அதாவது குடும்பத்தில் வந்துட்டு ஆண்டவர் கொடுக்குற அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தந்தை இல்லை என்று சொல்லி கணவருடைய தலைமையின் கீழே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு எல்லாருடைய கீழ்ப்படிதலுமே அதற்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ஒரு குடும்பம் என்பது பார்த்தீங்கன்னா கணவன், மனைவி, தாய் தந்தையர், குழந்தைகள், பாட்டி, தாத்தா, இப்படி போன்றவை கொண்டதுன்னு சொல்லி பார்க்க. அப்படி ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருவருக்குடைய பங்குகளை கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணி என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்முடைய தாய் தந்தைகள் மற்றும் குழந்தைகள் ஒவ்வொருவருக்குமே குடும்பத்தில் ஒரு பங்கு உண்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான இன்றைக்கு நம்ம வந்துட்டு நம்ம ஒரு பெற்றோராய், ஒரு தாய் தந்தையராய் என்ன பொறுப்பு என்று சொல்லி என்ன பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அதை பார்க்கலாம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை நம்ம வந்துட்டு ஒரு கணவன் மனைவியாய் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் வெற்றிகரமான குழந்தை வளர்ப்பு, சக்சஸ்ஃபுல் பேரண்டிங்னு சொல்லி எப்படி ஒரு குழந்தைகளை நம்முடைய குழந்தைகளை எப்படி நம்ம வெற்றிகரமாய் வளர்க்க முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்போ ஒரு பெற்றோர் என்ற தாய் தந்தையருக்கு உண்டான ஒரு பொறுப்புகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க அந்த வெப்ஸ்டர் அகராதியில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி அங்க ஃபாதர் என்கிற அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த மனிதன். ஃபாதர் என்றால் அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த, அதாவது மேன் ஹூ ஹேஸ் பிகாட்டன் அ சைல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே வெப்ஸ்டர் அகராதியில் மதர் என்ற வார்த்தைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெண்
ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெண் என்று சொல்லி, அதாவது உமன் ஹூ ஹேஸ் பிகாட்டன் அ சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கா. அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, அதாவது குழந்தை வளர்க்குறதுல வந்துட்டு தாய் தந்தை ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு சமமான ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாருங்க, குழந்தைகளை பற்றி நாம் வந்துட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ளலாம். நம்ம குழந்தை குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நீங்கள் பார்க்கும்பொழுது குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் வந்துட்டு கடவுளுடைய சொத்து என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சில்ட்ரன்ஸ் ஆர் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் த லார்ட், சில்ட்ரன் ஆர் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து அது ஒரு சொத்துன்னு சொல்லுவீங்க. சங்கீதம் 127 3ஆம் வசனத்துக்கு வரைக்கும் அங்கே சொல்லப்படும், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி பார்க்க. அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதாவது ஹெரிட்டேஜ் மீன்ஸ் பாரம்பரியம் என்று சொல்லி, பாரம்பரியம் என்கிற சொல்லுக்கு வந்துட்டு அல்லது சொத்து அல்ல இல்லை என்றால் ஒரு உடைமை என்று பொருளாகும் சொல்லி பார்க்கும். அதாவது இது வந்துட்டு நம்முடைய மரபுரிமையாக நம்முடைய மூதாதையர்கள் மூலமாய் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாய் நம்ம கிடைக்கப்பெறுகிற அந்த சொத்து என்று சொல்லி பார்க்கும். அதை தான் இங்கே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே பார்க்க அங்கே சொல்லப்படுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று சொல்லி அது ஒரு சொத்து என்று சொல்லி பார்க்கும். இது வந்துட்டு நம்முடையதல்ல, ஆனால் நாம் நம்முடைய தாய் தந்தையரிடம் என்று பெற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நம்முடைய குழந்தைகள், அதே போல தான் நம்முடைய குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் இறைவனுடைய உடைமை, அவருடைய ஆண்டவுடைய சொத்து என்று சொல்லி பார்க்கும். அதாவது உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பராமரிப்பின் கீழே வந்துட்டு வளர்ப்பதற்கு உங்களை ஆண்டவர் உங்களை பெற்றோராக நியமித்திருக்கார ஒழிய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சொத்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யூ ஆர் ஜஸ்ட் கேர்டேக்கர். நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாளராக தான் இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கும். ஆனால் அப்படினால நம்முடைய குழந்தைகள் அது வந்துட்டு அவருடைய சொத்து. அது மாத்திரமல்ல, நாம் வந்துட்டு ஒரு நம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு பராமரிப்பாளர்கள் மாத்திரமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஒரு வெகுமதி. நீங்கள் அதே சங்கீதம் 127 பின்பகுதியில் பாருங்கள், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஃப் ஸ்பிரிங் ரிவார்ட் ஃப்ரம் ஹிம். அதாவது வெகுமதி என்று சொல்லி, வெகுமதின்னு சொன்னால் கிஃப்ட், இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பாராட்டு, மகிழ்ச்சின்னு சொல்லி அதை பாருங்க. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு அதிருப்தியினுடைய அடையாளமாக நம்ம நினைக்க கூடாது. அது இல்லைன்னா ஏதோ ஒரு நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு பாவத்தின் தண்டனையாக நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது நம்ம பிள்ளைகளை வந்துட்டு வேண்டா வெறுப்பாக வந்துட்டு எப்போவுமே நம்ம பிள்ளைகளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும். எத்தனை பெற்றோர்கள் இப்படி சொல்லுவது உண்டு இல்லையா? அதான் பாருங்கள், சனியை வந்து என்னுடைய உயிரை எடுக்குன்னு சொல்லி நம்ம சில நேரங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து நம்ம இப்படியா சொல்லுகிறோம். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பங்களில் இந்த ஒரு குழந்தை செல்வதற்காக எத்தனை பேர் காலாகாலமாய் ஏங்கி தவித்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டும். ஆனால் அப்படினால ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க பிள்ளைகள், அந்த கற்பத்தின் கனி என்பது அது வந்துட்டு ஆண்டவருடைய ஒரு அன்பிற்கு அடையாளம்னு சொல்லி பார்க்க. இட்ஸ் a trophy of God's love. அது வந்துட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு எப்பவுமே உடனடியாக கிடைத்து விடுதலைன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அது வந்துட்டு ஆண்டவருடைய வெகுமதி, கிஃப்ட்டு. இன்னும் சொல்ல போனால் இட்ஸ் a கிரேஸ், ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞானமுள்ள பெற்றோர், அதாவது நம்முடைய மூதாதையர்கள், நம்ம பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் செல்வதில் அவங்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிற காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் அப்படினால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு குழந்தை இல்லாத ஒரு வீட்டை நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு உலகம் வந்துட்டு அது ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு மந்தமான ஒரு உலகம் என்று சொல்லி பார்க்கும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை செல்வம் இருந்ததுனால தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவருடைய அந்த குறும்புத்தனமான அந்த சிரிப்பு, அவருடைய அவங்க குறும்புத்தனமாய் செய்யக்கூடிய காரியங்கள், இப்படி இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு தனித்துவமான காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு பெற்றோருக்கு வந்துட்டு ஒரு முழுமையை, ஒரு பரிபூர்ணத்தை கொண்டு வர ஒரு முழுமையை சேர்க்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுமே வந்துட்டு ஒரு தனித்துவமாய் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். எவ்ரி சில்ட்ரன்ஸ் ஆர் யூனிக். ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும். ஆனால் அப்படினால பாருங்கள், அதாவது குழந்தைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்டவருடைய உடைமை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அது வந்துட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வெகுமதி என்பதனால இந்த பிள்ளையை குறித்து வந்துட்டு பிள்ளை ஒருவேளை அந்த பிள்ளைக்கு நாம் ஏதாவது நம்ம செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த காரியத்தை செய்வதற்கு வந்துட்டு நமக்கு எந்த விதமான உரிமை இல்லைன்னு சொல்லி உரிமையும் கிடையாது. காரணம் என்னென்னால் நம்முடைய பிள்ளைகள் அது ஆண்டோடைய சொத்து, அவர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அதை நம்மை பராமரிக்கும்படிக்கு ஒரு பாதுகாப்பாளரை தான் நம்ம வைத்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படினால பிள்ளைகள் மேலே நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி பார்க்கும். மாறாக நீ பார்த்தீங்கன்னா உங்களுடைய
நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் சொன்ன பிரகாரம் அந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரின் மேலே வந்துட்டு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒருவேளை அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தையை கூட நமக்கு கலைப்பதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி அது வந்துட்டு சட்டப்படி அது குற்றமாகும். அது மாத்திரமல்ல, அது கொலை குற்றத்துக்கு சமம்னு சொல்லி பார்க்கிறோம். அதை ஆண்டவர் அதை விரும்புவதில்லை, அதை வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டவருடைய பார்வையில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் பர்த் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சர்ப்ரைஸ் ப்ரெக்னன்சி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அன்வான்ட் சைல்டு, அதாவது தற்செயலான ஒரு பிறப்பு, இல்லைன்னா எதிர்பாராத ஒரு கற்பம், இல்லை என்றால் தேவையற்ற குழந்தைகள் சொல்லி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? ஒவ்வொன்று எல்லாமே வந்துட்டு ஆண்டவருக்கு சொந்தமானது. அவருடைய சித்தத்தின்படி தான் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அப்படினால தற்செயலானது இல்லைன்னா வந்துட்டு எதிர்பாராத பிரெக்னன்சி இல்லை சொல்லி சொன்னால் ஒரு அன்வான்ட் சைல்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதாவது எந்த ஒரு குழந்தையுமே வந்துட்டு ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறப்பதில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் சரி, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதை உங்களால் யாராலையும் தடை செய்ய முடியாது. அநேகர் நம்ம தடை செய்து அதில் தோற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்படி பாருங்க, அப்படி தடையை மீறி பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சில நேரங்கள் என்ன சொல்கிறோம், ஆக்சிடென்ட் பர்த் இல்லைன்னு சொன்னால் அந்த சர்ப்ரைஸ் ப்ரெக்னன்சி இல்லைன்னா அன்வான்ட் சைல்டுன்னு சொல்லி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படி அந்த பிள்ளைகளை வந்துட்டு வழக்கு உண்டான அதிகாரத்தை மாத்திரம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய இந்தியர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு ஒரு பிள்ளைகளை வந்து நம்ம எப்படி ஒரு பார்க்கணும் என்று சொல்லி சொன்னால் அவங்களுடைய நிறம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய படிப்பு திறன் இல்லைன்னா அது ஆணா பெண்ணா என்று சொல்லி இப்படி பிரித்து பார்க்கிற ஒரு மனப்பான்மை நம்முடைய இந்தியர்களுக்கு உண்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்கள் அழகா இல்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அப்படின்னா என்ன பாருங்க, சிலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருவிலே வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு அதை கொல்வதற்கு அழிப்பதற்கு வந்துங்க அவங்க முயற்சி செய்வார்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை அப்படியே குப்பை தொட்டியில் இல்லைன்னா ரயில் தண்டவாளத்தில் போடுறது, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம இன்றைக்கு உலக பிரகாரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்துட்டு நிறத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அந்த பிள்ளையோட அழகை பொறுத்து அந்த பிள்ளைகளை வேறு பிரித்து பார்க்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். பாருங்க, அதாவது எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வந்து எப்பவுமே வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளை வந்து நம்ம எப்பவுமே வந்துட்டு சமமாக நேசிக்கவும் அவர்களை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சமமாக நாம் நடத்துவதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் சொல்லி பார்க்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சமமாக நீங்கள் நடத்தவில்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்குள்ளாய் ஒரு மாற்றான் தாயினுடைய மனப்பான்மை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உலகத்தில் வந்துட்டு எந்த ஒரு குழந்தையுமே வந்துட்டு ஒரு தற்செயலான ஒரு குழந்தை என்று சொல்லி எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரு குழந்தை நீங்கள் திட்டமிடாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த குழந்தையை தாயின் வயிற்றில் அற்புதமாய் உருவாக்கி இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால எந்த குழந்தையுமே வந்துட்டு அது ஒரு தற்செயலான குழந்தை இல்லை. எல்லா குழந்தையுமே ஆண்டவருடைய தேவ சித்தத்தின்படி தான் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஆண் பிள்ளைகள் தான் வந்துட்டு பெற்றோரால் வந்துட்டு அவங்க கவரப்படுவாங்க. பெற்றோர்கள் எப்பவுமே விரும்புறது ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்லி இருப்பாங்க. அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு பெண்ணானவள் மனைவி வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த ஒரு ஆண் குழந்தைக்காக ஒரு அழுத்தம், ஒரு நிர்பந்திக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எப்பவுமே வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு அது ஆணா பெண்ணா என்று அதை தீர்மானிப்பது என்பது ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம் தான் சொல்லி பார்க்கிறோம். ஆண்களிடத்துல தான் வந்துட்டு XY என்கிற 2 குரோமோசோம் இருக்கிறது. பெண்கள் இடத்துல வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு X குரோமோசோம் மாத்திரம் தான் இருக்குது. ஆனால் அப்படினால ஆண்களிடத்துல இருந்து வரக்கூடிய X குரோமோசோம் மூலமாக X+X வந்துட்டு அது ஒரு பெண் பிள்ளையாகவும், ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய Y மூலமாக Y+X அது வந்துட்டு ஒரு ஆண் குழந்தையாகவும் உருவாகுதுன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் அப்படினால ஒருவேளை அந்த பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, அது வந்துட்டு ஆண்களுடைய நிமித்தமாய் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனப்படினால ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பிள்ளைகள் அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அது ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு குழந்தையும் நாம் வந்துட்டு நிராகரிக்க கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் என்னென்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு பெற்றோராய் நம்முடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே சங்கீதம் நீங்கள் 124 அங்கே பார்க்கணும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வால வயதின் குமாரர்
பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரனை கொஞ்சம் அப்படி கற்பனை செய்து பாருங்கள். அந்த ராஜா வந்துட்டு அந்த போர் வீரனுக்கு வந்துட்டு அந்த ஒரு வில் மற்றும் அம்பை வந்துட்டு அவர் கொடுத்துருப்பார். ஆனால் அந்த அம்பை அந்த லக்கை நோக்கி செலுத்துவது என்பது அது வந்துட்டு சிப்பாயினுடைய கடமை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஒரு அம்பை போல இருக்கிறார்கள். ஒரு குழந்தை வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு அம்பை போல அது வந்து தன்னைத்தானே வந்துட்டு அது வழிநடத்தி கொள்ள இயலாதுன்னு சொல்லி பார்க்கும். அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை வந்து வழி நடத்துவது என்பது அது வந்து பெற்றோருடைய கடமை என்று சொல்லி பார்க்கும். பிள்ளைகளுக்கு தானாக எந்த காரியங்களையும் செயல்பட முடியாது. அவர்களை சரியான வழியில் சரியான திசையை நோக்கி நாம் அவங்களை வழி நடத்த வேண்டியது என்பது அது பெற்றோருடைய கடமை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு ஆண்டவர் அது வந்துட்டு குழந்தைகள் கடவுளுடைய சொத்து. அது மாத்திரமல்ல, குழந்தைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட்டு. அது மாத்திரமல்ல, நம்முடைய குழந்தைகள் ஆண்டவர்களாய் வழிநடத்துவதற்கு நம்முடைய வழிகாட்டுதல் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு பெற்றோராய் நமக்கு என்ன குழந்தைகளை நம்ம பராமரிப்பதில் பெற்றோருடைய பங்கு என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு பேரண்டிங், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெற்றோராய் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன காரியங்கள்னு சொல்லி பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கொலோசியர் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக சொல்லி இந்த வாசிக்க கேட்ட இந்த 2 வசனத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறார், பிதாக்களே என்று சொல்லி தந்தைமார்களை மாத்திரம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னு சொல்லி சொன்னால் பைபிளில் வந்துட்டு ஏன் தாய்மார்களை வந்துட்டு குறிப்பிடவில்லை என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அங்கே பார்க்கும். அதாவது ஏன் தாய்மார்களை குறிப்பிடவில்லை, தந்தைமார்களை மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னால், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்போ தாய்மாருக்கு வந்துட்டு குழந்தை பொறுப்பு வளர்ப்பில் வந்துட்டு அந்த எந்த விதமான பொறுப்பும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக உண்டு. காரணம் ஏன் அப்போ பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி பவுல் அப்போஸ்தலர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக அந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இல்லைன்னா யூதர்கள் அல்லாதவர்கள் குடும்பத்தில் உள்ள அந்த தந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு சர்வாதிகாரியை போல அவங்க நடந்து கொண்டார்கள்னு சொல்லி பார்க்கும். அதாவது எந்த குழந்தையை நேசிக்க வேண்டும், எந்த குழந்தையை நம்ம புறக்கணிக்க வேண்டும் என்று தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் வந்துட்டு அது ஒரு தந்தைக்கு, ஒரு தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ரோம பேரரசனுடைய அந்த சட்டத்திட்டங்களின் பிரகாரம் ஒரு தந்தைக்கு தான் தன்னுடைய குழந்தையினுடைய மேலே ஒரு ஜீவனாம்சம், அந்த ஒரு ஜீவன் மற்றும் மரணத்துக்கு உண்டான அந்த ஒரு அதிகாரம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது வந்து ஒரு குழந்தை பிறந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்துட்டு அந்த தந்தையினுடைய காலடியில் தான் கொண்டு வந்து வைப்பார்கள். புதிதாக பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது அந்த மனிதன், அந்த தந்தை வந்து அதை எடுத்து சென்றான்னு சொன்னால் அது வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை அவன் அதை எடுக்காமல் நிராகரித்து சென்று விட்டான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல அந்த கருக்கலைப்பு செய்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பிள்ளைகள் கருதப்படும் என்று சொல்லி பார்க்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் நூற்றாண்டில் வந்துட்டு தந்தைகள் தான் வந்துட்டு தங்களுடைய குடும்பத்தில் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி ஒரு முடிவெடுப்பது என்று சொல்லி சொன்னால் அது தந்தைக்கு தான் வந்துட்டு அந்த உரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதை மனதில் கருத்தில் கொண்டு தான் பவுல் அப்போஸ்தலன் வந்துட்டு அப்படியே அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாக பெற்றோருக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை அவர் இப்படியாக சொல்லுகிறார். தந்தை பெற்றோர்களை பிதாக்களை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கால சூழலில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது அது வந்துட்டு தந்தை மற்றும் தாய் அது 2 பேருக்குமே அது ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்பதை நம்ம வேதாகமத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக பெற்றோர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்முடைய குடும்பத்தை வந்துட்டு கடவுளை மையப்படுத்தி அதை சுற்றி தான் அமைப்பது தான் வந்துட்டு ஒரு தெய்வீக குடும்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க சங்கீதம் 78 1-4 வரை உள்ளதை வாசிங்க. சங்கீதம் 78 1-4. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள்.
பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றார், நாங்கள் எங்கள் பின்வரும் சந்ததியாருக்கு கர்த்தர் செய்த துதியையும் அவருடைய மகத்துவத்தையும் அவர் செய்த எல்லா அதிசயங்களையும் விவரித்து சொல்லுவோம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதாவது குடும்பம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குழந்தைகளுக்கு அதை முன்னுரிமை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சில குடும்பங்களில் சில தாய்மார்கள் இப்படியா சொல்வதுண்டு, எப்பவுமே என்னுடைய குழந்தையை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை என்று சொல்லி, என்னுடைய குழந்தை போல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிற காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோருடைய மாநாட்டில் தாய்மார்கள் எல்லாம் ஒரு அறையிலும் தகப்பன்மார்கள் எல்லாம் ஒரு அறையிலும் வைத்து அவங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த தாய்மார்கள் இருந்த இடத்துல அவங்க ஒரு சில பெண்கள் சொன்னாங்க, என்னுடைய குழந்தையை விட எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, என்னுடைய குழந்தை தான் எனக்கு முக்கியம், என்னுடைய குழந்தைக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி கோரிக்கொண்டு சொன்னதாக பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு இது கேட்பதற்கு அது ஒருவேளை நன்றாக இருக்கலாம். ஆனால் அடுத்த அறையில் இருந்தக்கூடிய அந்த தகப்பன்மார்கள் அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் சொல்லி சொன்னால், அவங்க அந்த கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளிடத்தில் இருந்து போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் மனைவியின் மேலே ஒரு விரக்தியோடு கூட வெறுப்பாக அவங்க கோபத்தோடு கூட இருக்கிற அந்த காரியங்களை குறித்து அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கும். அதை ஏனென்று சொல்லி பார்த்தோம் என்றால், எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை பராமரிப்பதில் அவர்கள் மிகவும் மும்முரமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த கணவன்மார்கள் என்ன பார்க்காங்க, தங்களுடைய மனைவி மேலே மிகவும் அவங்க மிகவும் ஒரு கசப்பாகவும் விரக்தியாகவும் கோபமாக இருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தாய்மார்கள் சொல்கிறாங்க இல்லையா, எப்பவுமே என் குழந்தையை போல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி, அதே போல் ஒருவேளை தகப்பன்மார்களும் என்னுடைய குழந்தையை போல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை சொல்வார்கள் என்று சொல்லி சொன்னால் நம்ம எப்படி அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதான் பாருங்க பிரியமானவர்களே, அதாவது உங்களுடைய குழந்தைகளை விட வேற எதுவுமே முக்கியமில்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், அல்லது எங்கள் மனசில் நீங்கள் அதை எண்ணுவீர்கள் என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் அந்த காரியத்தில் தவறு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மிக முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளை விட 2 மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது முதலாவது கடவுள், மற்றொன்று உங்களுடைய இல்லற வாழ்க்கை. அப்படி என்றால் உங்களுடைய இல்லற துணை, அது மனைவியோ அல்லது கணவனாக இருக்கலாம். முதலாவது கடவுள், அடுத்து 2வதாக உங்களுடைய இல்லற துணை ஸ்பவுஸ். அதாவது என் மனைவியை இல்லைன்னு சொல்ல என் கணவனை விட என்னுடைய கடவுள் தான் எனக்கு முக்கியமானவர் என்று சொல்லி நம்ம கருத வேண்டும். 2வது பார்க்கும்பொழுது என் குழந்தையை விட என் மனைவி முக்கியம், இல்லை என்றால் என் கணவர் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ரெண்டு விஷயங்களுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பிள்ளைகள், 3வதாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் மிக முக்கியமானது என்று சொல்லி பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கடவுள் ஆண்டவரோடு கூட உங்களுடைய உறவும் திருமணத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு கூட உள்ள ஒரு உறவும் தான் உங்களை ஒரு சிறந்த ஒரு பெற்றோராக மாற்ற முடியும் என்று சொல்லி பார்க்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரோடு கூட நீங்கள் வைத்திருக்கிற அந்த உறவு கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை அவர் நிரப்புகிறார் என்று சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை குணப்படுத்துகிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்கு வேண்டிய அந்த நாளுக்குண்டான அந்த ஞானத்தையும் பலத்தையும் தருகிறார்னு சொல்லி பார்க்கும். அதாவது பாருங்கள், சில நேரங்களில் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து நம்ம கிருபைகளை பெற்று நம்ம செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வேறு யாராலும் அந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சொன்னால் வேறு யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு தீர்த்து வைப்பதற்கு வேண்டிய அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை ஒரு பெற்றோராக மாற்றுகிறார்னு சொல்லி பார்க்கும். நீங்கள் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும், அங்கே ஆவின் கனிகளை பற்றி சொல்லப்படுகிறார். இந்த ஆவின் கனிகளெல்லாம் ஆண்டோட இடத்துல தான் அது நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது அந்த அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கருணை, நன்மை, விசுவாசம், சாந்தம் மற்றும் சுய கட்டுப்பாடுன்னு சொல்லி அந்த 9 வகையான அந்த ஆவின் கனிகளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நம்ம ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம ஒரு நல்ல ஒரு அன்புள்ள ஒரு பெற்றோராய் நாம் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது காலையில் நம்ம எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து நம்ம அந்த காரியங்களை நம்ம தொடங்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது என்பது அது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நம்ம ஒருவேளை அப்படி
ஒவ்வொரு நாளும் விழித்த உடனே நம்ம ஆண்டோடைய சமூகத்தை ஆண்டோரை சாராதபடிக்கு நாம் சுயமாய் சில காரியங்களை செய்வோம் என்று சொல்லி சொன்னால் அந்த நாளில் அந்த காரியங்களை அந்த நாளை நம்ம கடந்து செல்வது என்பது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது பிரியமானங்களை பாருங்கள், அதாவது நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்க கடவுளை தான் நம்ம வந்துட்டு முதன்மையாக நம்ம சார்ந்திருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். ஒரு நல்ல கடவுளுடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் முதலாவது ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். அதே போல ஒரு வெற்றிகரமான ஒரு பெற்றோராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முதலாவது நீங்கள் எனக்கு என்னுடைய துணைவர் தான், அதாவது துணைதான், அதாவது என்னுடைய கணவரோ என்னுடைய மனைவி தான் முக்கியம் என்பதை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் எப்போவுமே ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கை துணையும் தான் நம்முடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 95% தேவைகள் எல்லாம் வந்துட்டு ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கை துணை தான் அவங்க வந்துட்டு பூர்த்தி செய்கிறார்கள் சொல்லி பார்க்கணும். அதாவது நம்ம வந்துட்டு கடவுளை அறிந்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதனாக நம்ம வாழ முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் நன்கு அறிந்திருக்கும் பொழுது நாம் வந்துட்டு ஒரு சரியான ஒரு சிறந்த ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக நாம் வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய முன்னுரிமைகள், நம்முடைய பீரியாரிட்டி, அந்த பீரியாரிட்டி வந்துட்டு நம்ம வந்து எப்போவுமே சரியான முறையில் நம்ம வைத்து கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அதில் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நாம் அந்த காரியங்களை நம்ம சரியாக செய்யும் பொழுது அதில் நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பும் அதில் இருந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாருங்கள், உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களை பார்க்கும் பொழுது அதாவது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே போல் உங்கள் குழந்தைகள் உங்களை பாதுகாப்பாக பார்க்கும் பொழுது அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதே போல் உங்களுடைய குழந்தைகள் உங்களை ஒரு தெய்வீக பெற்றோராக பார்க்கும் பொழுது அவர்களும் அந்த தெய்வீகமாக இருப்பதற்கு அவர் விரும்பார்கள். அதே போல் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு அந்த ஆலயத்துக்கு வருவது, ஆண்டோடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களும் ஆலயத்துக்கு தவறாமல் வருவதும் ஆண்டோடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இது போன்ற காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இல்லாமல், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மகிழ்ச்சியாக இல்லாமல் உங்களுடைய உறவில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள், ஒரு சிக்கல்கள், குழப்பங்கள் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதாவது உங்கள் குழந்தைகள் அவர்கள் பாதுகாப்பற்றவர்களாய் இருப்பார்கள் சொல்லி பார்க்கும். அதாவது நீங்கள் ஒரு குடும்பமாக ஒரு பெற்றோர் நீங்கள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கிறது நிமித்தம் பாதுகாப்பாக இருக்கிறதுல இருந்து தான் உங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாருங்கள் பிரியமான, அதாவது வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் மூலமாய் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது நிமித்தமாய் உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே வருங்காலத்தில் அவர்கள் பாதுகாப்பாய் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் எவ்வளோ தான் பிரயாசப்பட்டாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு நம்ம ஒரு பாதுகாப்பாக நம்ம விரும்புகிற பிரகாரமாக அவர்களை நம்ம வழிநடத்த முடியாது. ஆனால் நாம் வந்துட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரமாக நாம் நம்முடைய ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அதே போல் ஒரு பாதுகாப்பாய் இருப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனப்படினால எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடவுள் குழந்தைகளுக்கு முன்பாக வருகிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு திருமணம், உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகளுக்கு முன்பாக வருகிறார்கள். அதாவது மூன்றாவது தான் பிள்ளைகள்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பாருங்கள் பிரியமாக, நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு எப்போவுமே வந்து அவங்க வந்துட்டு விலை மதிப்பற்றவர்கள் தான். ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுடைய துணைக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிறகு தான் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு உங்களிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்வதற்கு அவங்க தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு தற்காலிகமானவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் தான் அவங்க நம்மோடு கூட இருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒருவேளை 18 வருஷமோ இல்லை 24 வருஷமோ அவங்க தான் வந்து அவ்வளோதான் நம்மோடு கூட இருப்பார்கள். ஸோ அப்படி அவங்க இருக்கும்போது நாம் நம்முடைய அந்த திருமண பந்தத்தில் அதில் நம்ம வந்துட்டு நம்ம அதை நேர்த்தியாக இருக்கும்பொழுது இருக்கும்பொழுது வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளும் அதை பார்த்து அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு நம்முடைய இல்லற வாழ்க்கையை நம்ம சில நேரங்களில் சரியாக நம்ம செய்யாதபடிக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றியை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்முடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நம்ம பார்க்க முடியவில்லை என்றால் நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு அந்த பிள்ளைகள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கும். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு பெற்றோராக, ஒரு கணவன் மனைவியாக நாம் வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஒரு நல்ல ஒரு உறவை, நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கடைசியாக
நம்முடைய குழந்தைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில ஆலோசனை மாத்திரம் சொல்லி நம்ம இந்த செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்துட்டு நம்முடைய குழந்தைகளை வந்து நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் நம்ம வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கோம். அதாவது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாய் அவர்கள் வளர்வதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும். குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்கால பாதுகாப்புக்காக நாம் நம்முடைய பொருட்களை நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் ஒரு போர்க்களமாக மாற்றுவீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாகவே வர்ற நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்வோனுடைய அந்த நாட்கள் நீங்கள் பார்க்கும்போது அங்கே இஸ்ரேல் ஜனங்களில் எல்லாருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து அவங்க எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது, அப்படியா இல்லை என்றால் நைல் நதியில் வீசப்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு சொன்ன பார்வோன் ஒரு ஆணை கொடுத்த பொழுது அன்றைக்கு ஆண் குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகளுக்கு தடையாக ஒரு சட்டம் இருந்தது. அது நிமித்தமாக இஸ்ரவேலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளை குறித்து எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாத இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோசே வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க குடும்பத்தில் 3 மாதம் அவனை எப்படியாக அந்த அரசாங்கத்துக்கு அவங்க மறைத்து வைத்திருந்தார்கள். இறுதியாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்துட்டு அதை பிழைத்து கொண்டன்னு சொல்லி பார்க்கும். அதாவது பாருங்கள் பெற்றோர்களை, அதாவது பாருங்கள், நம்ம வந்து ஒருவேளை நம்முடைய உலகம் வந்துட்டு அது வந்து ஒருவேளை சீர்கெட்ட உலகமாக இருக்கலாம், ஒருவேளை பிசாசானவன் நம்முடைய பிள்ளைகளை அவன் தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு தெய்வீக குடும்பமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய குழந்தைகளும் ஒரு தெய்வீக குழந்தையாக வளரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதாவது பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது பிசாசனுடைய எந்த தந்திரங்களில் இருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சரி, 2வது காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளை நீங்கள் எரிச்சல் ஊட்டக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் வந்து அதாவது do not exasperate or embiter your children. do not exasperate. அதாவது எக்ஸாஸ்பிரேட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய குழந்தைகளை எப்பவும் பார்த்தா அடிக்கடி நம்ம வந்து அவங்கள தொந்தரப்படுது, எப்பவும் பார்த்தாலும் நோயின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்குது, அவங்கள ரொம்ப தொந்தரப்படுதுன்னு சொல்லி பார்க்கோம். எம்பைட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒரு கசப்பாக்குறது, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம கசப்பாக்குறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு டாம் என்கிற ஒரு 12 வயது சிறுவன், ஒரு பெற்றோருக்கு ஒரு 12 வயது சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் அப்படியாக ஸ்கூலில் படிக்கிற நாட்களில் அந்த ஸ்கவுட்டில் அந்த நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், அந்த ஸ்கவுட்டில் வந்துட்டு அவங்க கற்றுக்கொண்டு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அப்படி அந்த ஸ்கவுட் முகாம்னு சொல்லி போடுவாங்க. அதை எல்லாம் கற்றுக்கொண்டதுக்கப்புறம் அந்த முகாம் போடும்பொழுது அந்த முகாமுக்கு என்று சொல்லி அவங்க ஏற்பாடு செய்திருந்த பொழுது அவன் அந்த வந்து தன்னுடைய பெற்றோரிடத்தில் வந்து சொன்னால் அந்த மாதிரி முகாம் இருக்கிறது, நீங்கள் அதுக்கு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னப்போ பெற்றோரும் வந்துட்டு அதுக்கு சம்மதம் தெரிவித்தார்கள். அதனால் அவனுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பிட்ட அந்த நாள் வந்தபொழுது அவன் என்ன பண்ணுறான், அன்றைக்கு காலையிலே வந்துட்டு அந்த மாலையில் வந்துட்டு 5 மணிக்கு அந்த ஸ்கவுட் கேம்புக்கு போகணும். அப்போ வந்துட்டு அவன் எல்லா காரியங்களும் அந்த ஸ்கவுட்டுக்கு உண்டான எல்லா காரியங்களும் ஆயத்தம் செய்து கொண்டு அப்படியாக அவன் தன்னுடைய தகப்பனாருடைய வருகைக்காக, வேலைக்கு சென்றிருந்த தகப்பனாருடைய வருகைக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். 5 மணிக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஸ்கவுட்டில் வந்துட்டு அவன் அந்த ஈடுபட வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு அவனுடைய தகப்பனார் வந்துட்டு 7 மணி ஆகியும் வரவில்லை. 7 மணிக்கு அப்புறமா அந்த தகப்பனார் வந்தார். வந்த உடனே அது மகனிடத்தில் சொன்னார், இந்த மாதிரி வேலை நிமித்தமாக என்னால் சரியான நேரத்துக்கு வர முடியவில்லை, ஆனால் அப்படின்னால எப்படி நாளை காலையில் நமக்கு அந்த முகாம் உண்டு இல்லைவா, நம்ம நாளைக்கு காலையில் போய்விடலாம் என்று சொல்லி அவனை சொல்லிவிட்டு அவர் படுக்கைக்கு போய்விட்டார். ஸோ உடனே அந்த பையனுக்கு வந்து ஒரு விதத்தில் வருத்தம் இருந்தாலும் கூட எப்படி நம்ம நாளை காலையில் நம்ம போய்விடுவோம் என்று சொல்லி அப்படியே அடுத்த நாள் காலை வந்த உடனே அதிகாலையில் எழுந்து அவனுடைய எல்லா திங்ஸ்லாம் எடுத்து அந்த தகப்பனாருடைய அந்த காரில் அப்படியே வைத்து விட்டு அவன் தகப்பனார் எழுந்திருக்கும்படிக்க அவன் ஆயத்தமாக அதுக்காக காத்து கொண்டிருந்த வேளையில் ஒரு 7 மணிக்கு வர வேண்டிய தகப்பனார் வந்துட்டு அப்படியே அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு தான் அவர் எழுந்து வருகிறார். 9 மணிக்கு வந்து எழுந்து சொல்கிறா, நான் வந்துட்டு மிகவும் சோர்வாக இருக்கிறேன், நீ வந்துட்டு நல்ல பெரிய பையனாக இருக்கிறாய், என்னுடைய காரியங்களை நீ அறிந்து கொள்வாய், புரிந்து கொள்வாய் என்று சொல்லி அப்படினால இன்றைக்கு நம்ம போக முடியாது, அடுத்த ஸ்கவுட் கேம்ப் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக வருகிறோம்னு சொன்னது அந்த பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மிகவும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது பாருங்கள், எப்போவுமே வந்துட்டு அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பெற்றோர்களாய் வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு எப்போவுமே எரிச்சல் மூட்டக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு நாம் வந்துட்டு அவங்க உடன்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். எப்பொழுதுமே வந்துட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பிள்ளைகளை சில காரியங்கள் நிமித்தமாக நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு எரிச்சல் மூட்டுற காரியங்களை பார்க்குறோம்.
உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நமக்கு ஒரு குழந்தையை விட மற்ற ஒரு குழந்தைக்கு மேலே நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்முடைய அன்பையும் நம்ம பிரியத்தையும் செலுத்துறது என்கிறது வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு அது எரிச்சல் மூட்டுறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோடு கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளை, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பிள்ளைகளும் யூனிக். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெவ்வேறு திறமைகள் உண்டு சொல்லி பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஒரு பிள்ளையை மற்றொரு பிள்ளையோடு கூட கம்பேர் பண்ணி அது நல்லா படிக்குது, இல்லைனா அது நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லி, இல்லைனா ஒரு பிள்ளை நல்லா திறமையான ஸ்போர்ட்ஸில் நல்ல திறமை இருக்கும், அப்படி ஒரு பிள்ளையோடு கூட நம்ம மற்றொரு பிள்ளையை நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய சில நேரங்களில் பிள்ளைகளை நம்ம வந்துட்டு ஒரு சாதனை செய்யும் பொழுது அந்த சாதனைகளை நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லாதபடிக்கு அதை நம்ம நிராகரிக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்குறோம். சில நேரங்கள் என்ன பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளை வந்து டிஸ்கரேஜிங். சில நேரங்களில் நீ அதை செய்யாத, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், கட்டுப்படுத்தி அந்த பிள்ளைகளை அதைரியப்படுத்துறது, அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, எப்போவுமே வந்துட்டு ஆஸ் அ பேரண்ட், ஒரு பெற்றோராய் வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம், அவர்கள் மேலே நம்ம பிரியமாக இருக்கிறோம் என்பது அவர்களை நீங்கள் உணர செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களும் நம்ம செய்ய வேண்டும். எப்போவுமே நம்ம வந்துட்டு we love our children அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அதை புரிய வைக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் நம்ம பிள்ளைகள் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அவங்க வந்து இடையூறாக இருக்கிறாங்களோ அப்படின்னு கூட சில நேரங்களில் நம்ம நினைக்க, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது அந்த உடல் மற்றும் வாய்மொழி துஷ்பிரயோகம், அதாவது வந்து சில நேரங்களில் பிள்ளைகளை தேவையில்லாமல் அனாவசியமாக பேசுறது, திட்டுறது, அவங்கள எரிச்சல் மூட்டுறது, இல்லைன்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் பிள்ளைகளை தேவையில்லாமல் அடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும்னு சொல்லி பார்க்கோம். அது மாத்திரம் சில நேரங்களில் பிள்ளைகளை கூட நம்ம வந்து சில நேரங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். அவங்க ஏதாவது சில காரியங்களை நம்ம தவறாக செய்யும்பொழுது சில நேரங்களில் பிள்ளைகளை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்கள கேலி பண்ணுறது, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டும்னு சொல்லி பார்க்கோம். அதாவது பாருங்கள், எப்பவுமே வந்துட்டு ஆஸ் அ பேரண்ட், ஒரு பெற்றோராய் வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளை, அவர்களை நம்ம மனசு அவங்க கஷ்டப்படாத, அதாவது அவர்களுடைய மனசை நம்ம வந்துட்டு கசப்பாக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது எப்பவுமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்க நம்முடைய பெற்றோரிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்பை அவர்களுக்கு நாம் கொடுப்பதற்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் வந்துட்டு நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். மாத்திரமல்ல, பொது இடத்துல வந்து நம்முடைய பிள்ளைகளை எப்பவுமே நம்ம கண்டிப்பதை, அதாவது நம்ம தவிர்க்க வேண்டும். ஒருவேளை ஆலயத்துக்கு வரும்போது அப்படி ஏதாவது தவறு செய்து விட்டாருன்னா நம்ம வீட்டில் போய் அந்த பிள்ளைகளை நம்ம கண்டிக்க வேண்டும். பொது இடத்துல வந்துட்டு நம்ம கண்டிக்கக்கூடாது. இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டோம். நீ நான் இப்போ எக்ஸாமில் நீ இப்போ ஃபஸ்ட் மார்க் வாங்கினா நான் உனக்கு இதை செய்கிறேன், சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்ம எப்போவுமே வந்துட்டு அப்படி நம்ம நிறைவேற்றாமல் இருப்போம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படியே நம்முடைய அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம கசப்போட்டுகளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு என்னுடைய பெற்றோருடைய வார்த்தை தான் வந்துட்டு அவருடைய ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வாக்குத்தத்த மாதிரி பெற்றோர் நம்ம ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக நம்மளை எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அதை அப்படியாக நம்புகிறாங்க. ஆனால் அப்படினால ஒருவேளை உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதிகள் இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் பிள்ளைகளிடத்தில் அந்த வாக்குறுதியை கொடுக்காதீங்க. உங்களால் நிறைவேற்றக்கூடிய அந்த வாக்குறுதிகளை மட்டும் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அப்படினால உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எரிச்சல் மூட்டாதீங்க. அவங்கள வந்துட்டு எப்போவுமே அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கசப்பாகாதீர்கள். மூன்றாவது காரியம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளை எப்போவுமே வந்துட்டு கண்டித்து நடத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை வந்து எப்பவுமே கண்டித்து வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, அதாவது நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ பெற்றோர்கள் வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாதபடி இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருமே நம்ம பாருங்க, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நாம் வந்துட்டு பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் நம்மை சிக்ஷிக்கிறார், நம்மை கண்டிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். அப்போ ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை சிக்ஷித்து நம்ம வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் அதுக்குண்டான வசனங்களை பார்ப்போம் என்றால் அநேக வசனங்கள் உண்டு. நீதிமொழிகள் 23:13-14.
அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நம்முடைய பிள்ளையை ஒருவேளை ஒரு ஜஸ்ட் ஒரு 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 கம்புனால நம்ம அடிக்கிறதுனால வந்து அந்த பிள்ளை வந்து செத்து போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளையை நீங்கள் வந்து அடிக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளையனுடைய வந்துட்டு அது பாதாளத்தை அதனுடைய ஆத்மா வந்துட்டு அது பாதாளத்துக்கு நேராக போகும் என்று சொல்லி பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை அவங்க வந்துட்டு அப்படியே நரகத்துக்குள்ள செல்லாதபடிக்கு சில நேரங்களில் பிள்ளைகளை சிட்சித்து வளர்ப்பது என்பது மிகவும் அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13:24 பாருங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டித்திருக்கிறான். அதாவது பிரம்பை கையாடவில்லை என்று சொல்லி சொன்னா தன்னுடைய மகனை பகைக்கிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஒருவேளை தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கிறவன் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த பிள்ளை மேல அன்பா, எந்த ஒரு பெற்றோர் வந்துட்டு பிள்ளைகள் மேல அன்பா இருக்கிறார்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த பிள்ளைகளை கண்டிப்பார்கள், அவர்களை சிட்சித்து வழி நடத்துவார்கள் சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 19:18 பார்க்கும். அங்கே சொல்லப்படுது, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சி, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சி, ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதுன்னு சொல்லி அப்படியாக பிள்ளைகளை சிட்சிக்கணும்னு சொல்லிப்பாங்க. அதே மாதிரி நீதிமொழிகள் 29:17 கூட சொல்லு, உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டித்து கர்த்தருக்கேற்ற விதத்தில் நம்ம வளர்க்கும் பொழுது தான் அந்த பிள்ளை வந்துட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனப்படினால எனக்கு அருமையான பிள்ளைகள் தேவ ஜனமே, அதாவது நம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு கர்த்தருக்குள்ளாய் நம்ம வந்துட்டு சிட்சித்து நடத்த வேண்டும் சொல்லி பார்க்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த ஒழுக்க விஷயத்தில் இன்றைக்கு சில பிள்ளைகள் வந்து சில பெற்றோர் என்ன பண்ணுறோம்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப நம்ம செல்லம் கொடுத்து என்ன பண்ணோம், அந்த பிள்ளைகள் எது செய்தாலும் எந்த தவறு செய்தாலும் அதை நம்ம பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பெரிய பெரிய தவறுகளெல்லாம் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கணும். ஆனால் அப்படினால சிறு பிராயத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்துட்டு கண்டித்து சிட்சித்து ஆண்டவருக்கு ஏற்ற ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் நாம் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லி பார்க்கணும். அதாவது எத்தனை பேர் வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலை பெறும் வரைக்கும் அந்த ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு சாயலை பெறுகிற வரைக்கும் நாம் வந்துட்டு அவர்களுக்காக அவருடைய அந்த அன்பிற்காக அந்த நேர்மைக்காக ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாய் வளர வேண்டும் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நம்ம தாவீது வந்துட்டு அவனுடைய மகன் சாலமோனுக்காக ஜெபித்ததை நம்ம 1 நாளாகமம் 29 அந்த 18-19 பார்க்க முடியும். 1 நாளாகமும் 29-18-19 பாருங்க. அங்கே என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனையை நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். பாருங்க, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவள் எல்லாத்தையும் செய்யும்படிக்கு அப்படியாக வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த உத்தம இருதயத்தை கொடுத்துருளும் என்று சொல்லி அந்த தாவீது வந்து அப்படியாக சாலமோன் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிற காரியத்தை பார்க்க. அதே போல் நாமும் கூட நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு கர்த்தருக்குள்ளாய் உண்மையும் உத்தமாய் வளர்வதற்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சிறு பிராயத்தில் தானே அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படிக்கு சிறு பிராயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்க. அங்கே உபாகமம் 6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு
ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கருத்தாய் போதித்து எல்லா நேரத்தில் எல்லா சூழ்நிலை ஒரு பிள்ளை நம்முடைய வீட்டில் இருக்கும்போதாலும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போதாலும் சரி, அந்த காரியங்கள் ஆண்டோடைய வார்த்தையை, ஆண்டோடைய கட்டளைகளை, கற்பனைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் வந்துட்டு ஆண்டோடைய காரியத்தில் கருத்தாக இருக்கும்படிக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தையை நம்ம போதித்து வழிநடத்தணும்னு சொல்லி பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:5 பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனியேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் அங்க பார்க்கும்போது அங்க அவனுடைய பாட்டி வந்துட்டு அவங்களுடைய தாயாருக்கு சொன்னது. பின் அந்த தாயார் வந்துட்டு தீமோத்தேயு அப்படியாக ஜெனரேஷன் வைஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஆண்டோடைய வார்த்தையை ஒருவருக்கொருவர் அவங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படினால பாருங்க, எனக்கு அருமையான தேவஜானமே, அதாவது நம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு ஆண்டவரை பற்றும் அந்த விசுவாசத்திலையும் ஆண்டோடைய கற்பனைகளை கீழ்ப்படுதலையும் அதை கைக்கொள்வதையும் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், நம்ம எப்போவுமே நாம் வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அதாவது நாம் வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒரு பெற்றோராய் நம்ம வந்துட்டு பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். அதாவது நம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு எப்பவும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு அவங்க நாம் எப்படி எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், எப்படி நம்ம நடக்கிறோம்னு சொல்லி பார்த்து நம்மை பார்த்து தான் அவங்க வந்துட்டு அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது எப்பவுமே வந்து நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் நம்மை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியங்களுமே ஒரு பிள்ளைகள் வந்துட்டு எப்பவுமே எல்லா காரியங்களும் வந்து நம்மிடத்துல தான் கற்றுக்கொள்கிறார்கள் சொல்லி பார்க்கணும். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு விசுவாசியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன காரியத்தை செய்கிறீங்க அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களிடத்துலேருந்து அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்னு சொல்லி பார்க்க. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய இல்லற வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருக்கிறோம், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோமான்னு சொல்லி பார்த்து அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்துட்டு நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவாலயத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு போகும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம் என்பது இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் தான் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர்கள் அதை கற்றுக்கொண்டுக்கிறாங்க. அப்படியாக ஆலயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் வருகிற நாட்களில் ஆலயத்துக்கும் ஆண்டோடைய காரியங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பார்கள்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு நாம் எப்போவுமே வந்துட்டு பிள்ளைகள் நம்மிடத்துலேருந்து தான் காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். வி ஆர் த ரோல் மாடல் ஃபார் அவர் சில்ட்ரன். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த பெற்றோருடைய வயதான ஒரு தகப்பனார், அந்த வயதான தகப்பனார் வயது நாட்களில் அவருக்கு சரீரத்தில் ஒரு பலவீனத்தின் நிமித்தமாய் அவர் வந்துட்டு முடியாமல் இருக்கும்பொழுது அவருக்கு வயதான நாட்களில் வந்துட்டு ஒரு தொழுநோய் அவருக்கு வந்துவிட்டது. தொழுநோய் வந்துவிட்டபடினால என்ன பண்ணாங்கன்னா, அந்த தகப்பனாரை ஒரு தனி அறையில் வைத்து அவருக்கு வந்துட்டு எப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவருக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக தனியான ஒரு பிளேட்டு, தனியான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த அந்த முதியவருக்கு அந்த பையன் தான் வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து அவங்க சாப்பாடு கொடுக்கறது வழக்கம். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் இடத்துல அந்த சாப்பாடை கொடுத்து இதை கொண்டு போய் தாத்தாவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த கொடுப்பான். அப்படியாக நாட்கள் சென்றது. ஒரு நாள் வந்துட்டு அந்த முதியவர் அவர் இறந்து போய்விட்டார். அப்போ அந்த முதியவர் இறந்து போன உடனே என்ன பண்ணால், அவருக்கு உண்டான எல்லா உடைமைகளெல்லாம் எடுத்து அப்படியாக அந்த லாஸ்ட்டில் அந்த கஃபின் பாக்ஸ் அந்த சவப்பெட்டிக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்து போடும்போது அந்த பிளேட்டையும் எடுத்து உள்ளார போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், ஓடி போய் அந்த பிளேட்டை வந்து அவன் எடுத்துருக்கிறான். அப்போ அந்த பெற்றோர் அவங்கள்ட்ட கேட்டுங்க, ஏன்ப்பா அந்த பிளேட் எடுக்கிறா, அதை அங்கே போட்டலான்னு. இல்லை நீங்கள் வந்துட்டு முதியவர் ஆகும்பொழுது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு இப்போ அந்த பிளேட்டு தேவையில்லையா, அதனால நான் அந்த பிளேட்டை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சான். பாருங்கள் எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இல்லையா. நாம் வந்துட்டு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே நாம் அறுப்பான்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிற மாதிரி நாம் வந்துட்டு எப்படி நம்ம பெற்றோரை நம்ம நடத்துகிறோமோ அதே போல் தான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம நடத்துவோம். ஆனால் அப்படினால நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை என்கிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். 2 நாளாகமம் 26:3-4 பாருங்கள். அங்கே பார்க்கும் உசியா ராஜா வந்துட்டு அவன் வந்துட்டு அவனுடைய தகப்பன் செய்த எல்லா காரியங்களும் அப்படியே செய்தாங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த வாசி உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து
தேவனுடைய தரிசனங்களில் போதும் போதும் சார். இங்க பாருங்க, இப்போ அந்த உசியா ராஜா என்ன பண்றான், அவனுடைய அந்த தகப்பன் அவன் என்ன செய்தானோ, எப்படி கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையான காரியங்களை செய்தான், அதே போல அவனுடைய பிள்ளைய உசியா ராஜாவும் வந்துட்டு அதே போல செய்து அந்த நாட்களில் உண்டான அந்த விக்கிரங்கள் எல்லாம் உடைத்து அப்படியாக அவன் வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தான்னு சொல்லி பார்க்கும். ஆனால் அப்படினால பாருங்க, அதாவது எப்பவுமே வந்துட்டு நம்முடைய குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு நாம் வந்துட்டு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நாம் எப்படி அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கோமோ அதே போல தான் வருங்காலத்தில் அந்த பிள்ளைகள் நமக்கு வந்துட்டு முன்மாதிரியாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் தான் நம்ம வந்துட்டு எதிர்காலத்தில் நம்மை அடையாளப்படுத்துகிறவர்களாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் அப்படினால அதாவது நம்மை அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறபடி இருக்கப்படினால நாம் வந்துட்டு அவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு பண்புள்ள ஒரு நற்சீர் பெற்ற ஒரு பெற்றோராய் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனப்படினால எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிள்ளைகளோடு கூட நம்ம வந்துட்டு நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தெய்வீக பெற்றோராய் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு சர்வே, ஒரு கணக்கெடுப்பு இப்படியா சொல்கிறதா, எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தில் வந்துட்டு தகப்பன்மார்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்துட்டு 8 நிமிடம் தான் தங்களுடைய குழந்தைகளோடு கூட தங்களுடைய நேரங்களை செலவிடுகிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் வேலைக்கு போகக்கூடிய எம்ப்ளாய்டு மதர்ஸ், வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைகளோடு கூட சராசரி ஒரு மாதத்திற்கு ஒரு நாளுக்கு 11 நிமிடங்கள் தான் செலவிடுறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அம்மாக்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 30 நிமிடம் தான் வந்துட்டு தங்களுடைய பிள்ளைகளோடு கூட செலவிடுகிறான்னு சொல்லி ஒரு சர்வே வந்துட்டு சொல்லுது. ஆனால் அப்படி நான் பாருங்கள், எப்பவுமே வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நம்முடைய நேரத்தை நம்ம இன்றைக்கு எல்லாருமே இப்போ இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறோம், எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம், எல்லாருமே கணவன் மனைவி எல்லாருமே நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு கூட நேரத்தை செலவிடுக்க நமக்கு நேரம் கிடையாது. இன்னும் காண குறைக்கு நம்ம மீடியாக்கள், மொபைல், எல்லாருமே பிள்ளைகள் முதற்கொண்டு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுடைய நேரம் செலவெடுக்க நேரம் கிடையாது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு நேரம் செலவெடுக்க நேரம் கிடையாது. அப்படி நம்ம எல்லாருமே வந்துட்டு பிஸியாக இருக்கிறோம். ஆனால் அப்படினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக பெற்றோராய் ஆவிக்குரிய குடும்பத்தில் நாம் வந்துட்டு நம்ம ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி பிள்ளைகள், நாம் ஒருவருக்கொருவர் நாம் வந்துட்டு பேசிக்கொள்வோர், மனம் விட்டு பேசிக்கொள்வதற்கு நாம் வந்துட்டு நம்மளோட நேரங்களை நாம் செலவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால நம்முடைய பிள்ளைகள் வர்ற நாட்களில் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாய் வளர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நம்ம வந்துட்டு அவர்களோடு கூட நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அநேக நல்ல காரியங்களை அவர் கற்றுக்கொண்டு, அநேக நற்பண்புகளை கற்றுக்கொண்டு அவர்கள் வந்துட்டு வர்ற நாட்களில் ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம், நல்ல ஒரு சமூக பண்பாடுகளை கற்றுக்கொண்டு அவர்கள் நமக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால நம்ம இந்த நாளில் கூட நம்ம கேட்ட பிரகாரமாக நம்ம பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நம்ம பிரத்யேகமாக நம்ம எல்லா முன்னுரிமை கொடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கும் ஆண்டவரோடு கூட நம்முடைய உள்ள உறவுக்கும் எல்லாவற்றுக்குமே நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு நல்ல இல்லறத்தை நம்ம நடத்த முடியும். ஆனால் நல்ல குழந்தைகளை வளர்ப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் சொல்லி பார்க்கணும். அது மாத்திரமல்ல, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி நிமித்தமாக அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறதை காட்டிலும் ஒரு பெற்றோராய் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியங்கள் தான் அதிகம் என்று சொல்லி ஒரு கணிப்பு சொல்கிறது. ஆனால் அப்படினால எப்பொழுதுமே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற காரியத்தில் நம்ம வளர்க்கும் போது நிச்சயமாக இந்த நாளில் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளும் அப்படியாக சீயோன் பர்வதத்திலே வாசம் செய்கிற அந்த சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு என்று சொல்லி சாட்சியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையும் சிலாக்கியத்தையும் தேவனாய் கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்போம். நம்ம நாளில் கூட அருமையான பாஸ்டர் டேனியல் ராஜன் நான் முன்பாக அழைக்கிறேன். பாஸ்டர் டேனியல் ராஜன் முன்பாக வந்து இந்த நாளில் கூட கர்த்தர் சமூகத்தில் வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி செலுத்தி, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிப்போம். இந்த நாளில் கூட நாம் தியானித்த பிரகாரமாக நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு அடையாளங்களாகவும் அற்புத சாட்சிகளாகவும் கர்த்தர் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். தொடர்ந்து வர்ற நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வர்ற நாட்களில் ஆண்டவருடைய நாமத்திற்கு கனத்தை மகிமை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளை வளர வேண்டும். அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காய் எல்லா ஆண்டவருக்கும்
இல்லற வாழ்க்கைக்கும் மாத்திரமில்லாதபடிக்கு பிள்ளைகளுக்கும் உண்டான அந்த காரியங்களில் சமச்சீராக எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுக்குன்னு சொல்லி நல்ல அருமையான பாஸ்டர் டேனியல் ராஜா அவங்க ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எல்லாம் நம்ம ஒரு எல்லாம் நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே இதோ நானும் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் ஆண்டவரே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாகவும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே எப்படி அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை தந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தேவநீர் கொடுத்த இந்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே ஒரு நல்ல குடும்பமாய் வாழ, ஆண்டவரே ஒரு சபையாய் வாழ, ஆண்டவரே ஒரு ஐக்கியமாய் இருக்க தேவநீர் கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பமாய் ஆண்டவரே நல்ல ஒரு குடும்பங்களாய் ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாய் ஆண்டவரே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்கள் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஆண்டவரை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு தேவன் நீங்கள் கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்கப்பா. அப்பா, ஒவ்வொருவருக்கும் தேவனீர் ஆண்டவரே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அதற்கேற்ற ஞானத்தை ஆண்டவரே பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நீங்கள் கொடுத்து ஆண்டவரை நீங்கள் வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளும் அதே போல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபைகளை தேவன் நீங்கள் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே நடக்க தேவனீர் எங்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நாங்கள் நடத்த எங்களுக்கு ஆலோசனை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாகவும் ஆண்டவரே பிள்ளைகளை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவதற்கு ஆண்டவரை உமக்கேற்ற ஆண்டவரை வழிகளில் நடத்துவதற்கு பிள்ளைகளை ஆண்டவரை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு தேவன் நீங்கள் கொடுத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இங்கே இருக்கிற அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க ஆண்டவர், அவர்களும் தங்கள் குடும்பத்தை விட்டு இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உடைய கரத்தில் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். அவங்களுடைய குடும்பங்களையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு வந்திருக்கிற ஆண்டவரே அவங்களையும் தேவன் நீங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஊரில் இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை ஆண்டவரே அவங்க சொல்லி கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவதற்கு தேவையான ஞானங்களை தேவன் நீங்கள் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒரு புத்தியுள்ள குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க தேவன் நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெரியோர்களையும் ஒவ்வொரு தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் சாட்சியாய் நிறுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே ஒருவரும் இல்லை ஆண்டவர் எல்லாரையும் தேவன் நீங்கள் ஆண்டவர் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இந்த தேசத்தில் நீங்கள் வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்குள்ள கோபங்கள் எரிச்சல்கள் ஆண்டவரே வராதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள ஆவிக்குரிய கனிகளை தேவன் நீங்கள் கொடுத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ள அன்பு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ள நெருக்கி இருக்க தேவன் நீங்கள் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்க உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் அதே போல உம்முடைய சமூகத்திலையும் நாங்கள் குடும்பமாய் காத்திருந்து ஜெபிக்க ஒரு குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்க தேவனீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே
ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆர்வம் என்று சொன்னது போல கர்த்தருக்கும் ஆண்டவரே பெற்றோருக்கும் பயந்து நடக்கக்கூடிய கிருபைகளையும் கீழ்ப்படிதலையும் பெற்று ஆண்டவரே குழந்தைகளுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகனமையும் யாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.